Yeah, super. With the same energy, now we are going to have interview or interactive session, Sullam, Anna Oda. So please, we request you to be on the stage. And for that, now we have Vainavi, BDES, third year, Vellore Institute of Technology, the former Bhairavi student, on stage for the interactive session, accompanied by Darshan B. Ark, third year, Anna University. As they interact with the designings and all that, we'll also be having sharing. Inge sharing in between nadakum, who all want to share and wish Anna, will give the time and opportunity for you all. Actually, இது மாதிரி ஒரு செஷன் தேவை அப்படின்றது தான் மேரு சார்ட்ட சொல்லியிருந்தேன். என்னன்னா, இன்ஸ்பைரிங் ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ். ஆர்ட் அண்ட் டிசைன் ஆஸ்பிரன்ஸை இன்ஸ்பயர் பண்ணணும். இன்ஸ்பயர் பை டூயிங். ஸோ அந்த டூயிங்கை வந்து ஒர்க்கிங்ல இருந்து நான் டூயிங்க்கு போடும்போது என்னென்னலாம் எனக்கு ஹடல்ஸ் இருந்தது, அந்த ஜேர்னியை வந்து நிறைய கேள்வியில அவங்க கம்பைல் பண்ணியிருந்தாங்க. பட் ஐ செட் டோன்ட் ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஆல் த கொஸ்டின்ஸ் ஷுட் பி கிரியேட்டிவ். ஸோ நீங்க ஒரு டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ், பைரவி ஸ்டூடெண்ட்ஸ்னா உங்க கொஸ்டின்லேயே அது தெரியணும்னு சொல்லியிருந்தேன். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் see. First question, what is the most memorable punishment you ever had? ஓகே, நீங்க வாழ்க்கையில கிடைச்ச உங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. பெரிய பனிஷ்மெண்ட் இல்ல அங்கிள், மெமரபிள் பனிஷ்மெண்ட். ரெண்டு ஒண்ணுதான். ஓகே ஓகே, எக்ஸெப்ட் மேரேஜ். இல்ல ஆக்சுவலா ஐ ரியலி, நிறைய பேருக்கு அது மேல ஒரு கமெண்ட்ஸ் இருக்குல்ல மேரேஜ் மேல. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நோ ரிக்ரெட்ஸ். ஐ லவ் டு பி வித் வைஷாலி. ஸோ அதுல வந்து நான் எனக்கு பெருமையாவே நான் சொல்லிக்க முடியும். எங்க கமாலுதீன் எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு, இறந்துட்டாரு இப்ப. ஒரு முஸ்லீம் ஆக்சுவலா. அப்பா வந்து அவர் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஒரு ஹிந்து முஸ்லீம் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப மாமா மெச்சா மாதிரி பழகுவாங்க. கொஞ்சம் சில்லியா இருக்கும், ஆனா நான் சொல்லிதான் வேற வழியில். என்னன்னா, பஞ்சாமிர்தம் வந்து அவருக்காக வாங்கிட்டு வந்து, பழனி பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்து ஒரு போட்டோக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப நாங்க 3 பசங்க எங்க வீட்டுல. அதுவும் பர்டிகுலரா எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பஞ்சாமிர்தம். காலையில வச்சுட்டு ஆபீஸ் போயிட்டு மதியம் வர்றதுக்குள்ள நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம், அப்புறம் இன்னும் கொஞ்சம், அப்புறம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா, டப்பா கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பனிஷ்மெண்ட்டை நான் லைஃப்லயே மறக்க மாட்டேன். ஏன்னா அப்பா வந்து போட்டோக்கு பின்னாடி கையை விட்டு இப்படி எடுக்கிறாங்க, வெயிட்டா இருக்குன்னு எடுத்தா புஷ்னு வருது. ஆடா யார் இதுன்னு கேக்குறாங்க. நாங்க எல்லாம் வழக்கம் போல தொடச்சிட்டு அப்படியே அமைதியா இருப்போம் இல்லையா. என்ன, நான் தான் கல்பிரிட்னு எல்லாருக்கும் தெரியும். எங்க வீட்டுல கொஞ்சம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் மட்டும்தான் பண்ணுவேன். இங்க மத்த 2 பசங்களும் எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல பசங்க. கொஞ்சம் நான் நாட்டி மிஸ்சீப்ஸ் நிறைய உண்டு. கேட்டாங்க, வாலண்டியரா நானே சரண்டர் ஆயிட்டேன். அன்னைக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் என்னன்னா, ஓட ஓட துரத்துனாங்க. அது எப்படின்னா, ஒரு மரத்து குச்சியை உடைச்சுக்கிட்டு தெருவுல லிட்டரலி நான் ஓடினேன். நான் இதெல்லாம் சினிமால பார்த்திருப்போம். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். சாப்பிட்டதுக்கு ஒரு அடியா அதெல்லாம் கிடையாது. அவருக்கு நான் இப்ப என்னடா பதில் சொல்லுவேன், அதுதான் அப்பாவோட. நான் எனக்கு இந்த கேள்வி மேல இது மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தாலும் இதை வந்து நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். என்னன்னா, த இன்டிமசி, அப்பாவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல இருந்த அந்த இன்டென்ஸ் என்னை ரோடோட துரத்த வச்சது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நினைச்சாலும் நான் சிரிச்சுக்குவேன் மனசுக்குள்ள. பட் இன்னைக்கும் நான் ஸ்வீட் பிரியர் தான், இதுல எந்த டவுட் இல்லை. உண்மையை சொல்லணும்னா, மாமா 1 kg திண்டுக்கல்ல இருந்து ஸ்வீட் வாங்கி, அந்த மாதிரி நான் கேட்டு வாங்கி சாப்பிடறாரு. ஐ அம் a sweet man. Thank you. So second question, can you tell us the story behind your beard and hairstyle? இது கொஞ்சம் சின்ன குட்டி ஸ்டோரி தான். நீட்டலும் மழித்தலும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள்ல திருவள்ளுவர் கூட அதை பத்தி ஒரு குறள் எழுதியிருக்காரு. இது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா கூட இருக்கலாம். நான் ஜென்ரலா சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். கரப்பாம்பூச்சி வந்து தன்னோட வாழ்க்கைய 2 முடியை வச்சு நடத்திக்குது. எந்த கரப்பாம்பூச்சியும் நைட் நேரத்துல போய் செவுத்துல முட்டிட்டு நிக்கிறது இல்ல, அது வெளிச்சத்துக்கு அது பாத்துக்குது. ஸோ என்னைக்கு வந்து எனக்கு முடிங்கிறது ஒரு ரிசீவிங் ஆண்டனா அப்படின்னு புரிஞ்சதோ, அன்னையில இருந்து நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2 விஷயம். விஞ்ஞானிகளும் ஞானிகளும் நம்ம மண்ணுல எப்பவுமே நிறைய முடி வச்சிருந்தாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நேரமின்மையா அப்படி கிடையாது. இதோட தன்மை உங்களுக்கு நீங்க போக போக தான் புரியும். நீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க. பெண்கள் வந்து ஒரு நண்பரை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அவன் மூஞ்சி பார்த்த உடனே சொல்லிடுவாங்க,
பார்த்த உடனே நான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே சொல்லிடுவாங்க இந்த ஃப்ரெண்ட் சரியில்லை அப்படின்னு. அவங்க எப்படி அந்த மாதிரி அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா, உணரும் திறன் வந்து பெண்களுக்கு அதிகம். சரி, இப்ப கேட்கலாம், முடி நீட்டல் ஓகே, மழித்தல், எனக்கு தலையில முடியே இல்லை, இப்ப நான் என்ன செய்யறது? இப்ப உங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா? இது நல்ல பிரில்லியன்ட் கொஸ்டின். ஆக்சுவலா நம்ம கலாச்சாரத்துல பௌர்ணமி அமாவாசைக்கு முடியை மழிச்சுக்குவாங்க. ஒரு முடியை எடுக்கும்போது அந்த இடத்துல மொத்த எனர்ஜியும் போயிடணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரத்தோட கிளையை வெட்டினீங்கன்னா அந்த மரத்தோட மொத்த எனர்ஜி அந்த கிளைக்கு போகும், அதை ஹீல் பண்ணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து துளிர்கள் மறுபடியும் வரும். இது போலதான் முடியை நீங்க மழிக்கும் போது அந்த இடத்துக்கு மொத்த எனர்ஜியும் போகும். அமாவாசை டைம்ல நமக்கு அந்த லூனாரோட மூவ்மெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறதுனால துறவிகள் பிரம்மச்சாரிகள் வந்து முடியை மழிச்சுக்குவாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த முடியை வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம மூளை மட்டும் எடுக்கல, ஃபர்ஸ்ட் முடியில தான் கை வச்சான். அவன் கண்டுபிடிச்ச சிசர், அவன் கண்டுபிடிச்ச பிளேடுக்கு நம்மள மார்க்கெட்டா பயன்படுத்தினான். அதை கொஞ்சம் அவேர்னஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இந்த ஆர்ட் அண்ட் டிசைன் ஃபீல்டுல லிபரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். லிபரேஷன் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரம். இந்த ஃப்ரீடம்ங்கிறத தாண்டி ஒரு விஷயம் அது லிபரேஷன். இந்த லைஃப்லோட ஒரு ரியல் டைமென்ஷன் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடி ரொம்ப தேவை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் லெக்சரா நான் புனே போயிருந்தேன். இட்ஸ் 600 ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்ட் அண்ட் டிசைன் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ல எனக்கு கம்பெனிக்கு அப்படி உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அதுல ஒரு 300 பேருக்கு மேல என்னை ஒரு முடி வச்சிருந்தாங்க. ஸோ த டிசைன் கம்யூனிட்டி அண்ட் கிரியேட்டிவ் கம்யூனிட்டி ஆல்வேஸ் நோஸ் த பவர் ஆஃப் ஹேர். இது நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்டைல் ஃபேஷன் அப்படி எடுத்துக்க தேவையில்லை. இன்னொன்னு சொல்லணும்னா, நான் தலை விரிச்சுட்டு மெடிடேட் பண்ணும்போது you can feel the flow of energy, the cosmic. You can immediately connect to the cosmic. என்னோட பைரவி இன்ஸ்டிடியூஷன் நிக்கிறதே என்னோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மேலதான். அதுதான் அடிப்படை செங்கல். அந்த ஃபர்ஸ்ட் செங்கலே வந்து என்னோட லைஃப்ல நான் எடுத்து வச்ச முதல் ஸ்டெப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுல 12 இயர்ஸ், நான் என்னோட 12வது வயசுல தான் என்னோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, என்னோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. எவ்ரி 12.25 இயர்ஸ் உங்க வாழ்க்கையில, ஆண்களோட வாழ்க்கையில ஒரு பிரளயம் நடக்கும். ஒவ்வொரு 12.25 வருஷத்துக்கும் ஒரு முறை ஒவ்வொரு ஆண்லையும் ஒவ்வொரு ஆணோட வாழ்க்கையிலையும் ஒரு பிரளயமே நடக்கும். நீங்க உங்க பர்த்டேல இருந்து போட்டு பாருங்க, கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி நடக்கிற எல்லாமே ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா அதை நம்ம உணரும் தன்மையில கொஞ்சம் கான்சியஸா இருந்தோம்னா அதை நம்ம பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் ஜேர்னியை மாத்திக்க முடியும். எனக்கு இந்த ஹேருங்கிறது என்னோட லிபரேஷனுக்கான ஒரு டூல்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஆன்சர் தான், பட் பரவாயில்ல. தேங்க்யூ அங்கிள். அப்படியே ஒரு கண்டினியூஸ் क्वेश्चनா, உங்க ஸ்டோலுக்கான ஸ்டோரி என்னன்னு சொல்லிடுங்க. ஸ்டோல் இது வந்து ஆக்சுவலா நல்ல கவனிங்க, நான் எதுவுமே பெருசா எதுவும் புதுசா பண்ணல. உங்க தாத்தன் பாட்டன் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு துண்டு தான், இதை நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இப்பயும் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க ஸ்டாட்டிக் எனர்ஜியை வந்து இது ரிஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுக்க முடியும் இதால. நம்ம முடிக்கு ஒரு எப்படி ஒரு சயின்டிபிக்கான ஒரு, இதை வந்து புனைவா சொல்லல, நிஜமா சொல்றேன். இந்த ஸ்டோல்ங்கிறது ஸ்டோல் இல்ல, ஒரு வஸ்திரம்னு சொல்லுவோம். இதை வந்து சமஸ்கிருதத்துல சொல்றதுனால இதுக்கு ஒரு புனித தன்மையை கொடுத்ததா நினைச்சுக்க வேண்டாம். உங்க எனர்ஜியை ரிஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது உங்களோட, நீங்க ஆக்சுவலா இதை நீங்க உணரும் போதுதான் தெரியும். எல்லாமே சிம்பிளா, நீங்க வில்லேஜுக்கு போனீங்கன்னா எல்லாரும் தோல்ல துண்டு போட்டிருப்பாங்க. இது சாதாரண ஒரு விஷயம்னா கொஞ்சம் ஸ்டைலா நான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். தேங்க்யூ. நான் குட் கொஸ்டின். தேங்க்யூ. The next question, if you could relate to an animal, what animal it would be and why? Me, I'm a lion. I'm a lion. நான் லயன்ஸ் கிளப்ல இருக்கிறதுனால சொல்லல. நான் எனக்கு சிங்கம் பிடிக்கும். ஏன் அப்படின்னா அது ஒண்ணுதான் ஃபோக்கஸ் பண்ணும். அது ஃபோக்கஸ் பண்ற இறையா அதை முடிவு பண்ற ஒண்ணு வந்து ஒரு அடிப்பட்ட ஒரு மிருகமா இருக்காது, சொத்த மிருகமா இருக்காது. அது அதை சாப்பிட்றதுக்கு கூட அது முடிவு பண்ணும் எந்த மிருகத்தை நான் சாப்பிடணும் அப்படின்னு. எனக்கும் அது மாதிரி லைஃப்ல ஒரு விஷன் இருக்கு. நான் ஒரு லயன் அப்படின்னு நான் பெருமையா சொல்லிப்பேன். If may I ask you, what is your guilty pleasure? கில்ட்டி பிளஷர் நிறைய இருக்கு ஆக்சுவலா, நான் சொன்ன மாதிரி. பட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல என்னோட 2 குழந்தைகள் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அவங்க தான் என்னோட காமெடி பீஸ். ஆக்சுவலா அவங்க மேல நிறைய ஃபன் பண்ணிட்டே இருப்பேன். அடிக்கிறது, தலையில தண்ணி ஊத்துறது, அந்த மாதிரி.
எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட இப்ப விளையாடுறது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நீண்டு இருக்கு. அது கொஞ்சம் குறைச்சுக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் கேர்ள்ஸ் அதிகமாயிட்டதுனால கொஞ்சம் அடிக்கிறது அதெல்லாம் பழகிட்டு இருக்கேன் இப்ப ரீசெண்டா, கிள்றது அது. மற்றபடி தப்பொன்னும் இல்லை. ஏன்னா ஆனஸ்டா சொல்லணும்னா, ஒரு குழந்தை பைரவிக்கு வந்த அன்னையில இருந்து அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க என் குழந்தையா தான் நான் பாக்குறேன், எங்களோட குழந்தையா தான் நான் பாக்குறேன். அவங்களுக்கு தெரியாமலே அவங்க மேல நான் உரிமையை எடுத்துக்குவேன். அந்த உரிமை எப்படி இருக்குன்னா, அப்பா ஸ்தானத்துல எடுத்துக்கும், ரொம்ப உரிமையா எடுத்துக்குவேன், திட்டுக்குவேன். அவங்க கண்ணில் தண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த குழந்தைக்கு எதுக்காக பைரவிக்கு வந்தாங்களோ அது கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் கண்ணில் தண்ணி விட்டாங்க பைரவி இல்லைன்னா அவங்க எதுக்காக வந்தாங்களோ அது கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில நான் நிறைய பேரை கண்ணீர் விட வச்சிட்டு இருக்கேன். நன்றி. Question. If you look back into your 25 years of design career, டக்குன்னு ஞாபகம் வர ஒரு நாள். My first day in Jayalakshmi. My first day in Jayalakshmi. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா உண்மையில லிட்டரலா எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. எனக்கு எங்க பிரின்சிபால் சொன்னாருன்றதுக்காக அவர் வேலை கொடுத்தாரா, இல்ல உண்மையிலே நல்ல பையன் கொடுத்தாரா, இல்ல நான் உண்மையிலே நல்ல பதில்லாம் சொன்னா, எனக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாது. இன்னைக்கு காலையில கூட நான் ஃபேஸ்புக்ல அதை பத்தி எழுதியிருக்கேன், சிஎஸ் பத்தி எழுதியிருக்கேன். என்னன்னா ஒரு வரைகிறதுங்கிற ஒரு திறமை மட்டுமே ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு உயர்த்துமா அப்படின்னா நான் அதை ஒரு லிமிட்டாவே சொல்ல மாட்டேன், இன்னும் உயர்த்தும்னு சொல்லுவேன். என்னோட லைஃப்பை நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னாக்கா, என்னை முதல்ல இந்த பையன்ட்ட இப்படி ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்ச என்னோட ப்ரொஃபசர் திரு நீலகண்டன் அவர்களுக்கு கை தட்டணும் ப்ளீஸ். ஏன்னா அவரு உங்க கைத்தட்டல ஏதோ ஒரு மூலையில அவர் நின்று கேட்டுட்டு இருக்கலாம், அவரோட ஆத்மா இங்கதான் இந்த இடத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது போற ஒரு பையனை பாருங்க, இவன் நல்லா வரைவான்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு நீ டிசைன் ஃபீல்டு எடுன்னு சொல்லி நீ ஒசூர் போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி அவர்கிட்ட கேட்டேன். அவரும் அதுக்கு பொறுமையா பதில் சொன்னார். சிஎஸ் என்ன தெரியுமா சார், ஒசூர்ல என்ன சார், எப்படி சார் அங்க நல்லா கூலா இருக்கும்பா கிளைமேட்னு சொன்னாரு. சத்தியமா எனக்கு வேலை பத்தி எதுவுமே தெரியாது. நாங்கெல்லாம் எதுக்கு படிச்சோம், இதெல்லாம் பண்ணுவோமா? ஆக்சுவலா நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன வயசுல கொஞ்சம் பெரிய பதில் தான், சின்ன வயசுல என்னோட டாய்ஸை நானே பண்ணிக்குவேன். நான் கடையில வாங்க மாட்டோம், என்னோட டாய்ஸை நானே பண்ணி விளையாடுவேன். அதுல அப்படி கிடைச்ச நட்பு தான் கணேசன் மாமாவோட பசங்க 2 பேரும். அவங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல எல்லாம் அவங்க நிறைய மோட்டார்ஸ் வச்சு ஏதோ பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்ட்டே நான் ரொம்ப அதிகமா அவங்க வீட்டுக்கு போவேன். நிறைய திறமை எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டில் தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்க, லிட்டரலி அந்த மாதிரி ஒரு ஆளு. இந்த எக்ஸ்பெரிமெண்டலா நிறைய விஷயங்களை பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு ஜேர்னில ஆர்ட் அண்ட் டிசைன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி. எனக்கு பின்னாடி போய் பார்த்தாக்கா ஒரு சின்ன ஒரு துரும்பு ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமானா இதை விட நிறைய கண்டுபிடிக்க முடியும். நமக்குள்ள நிறைய இருக்கு. ஹைலி பொட்டன்ஷியல். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹைலி பொட்டன்ஷியல். ஒண்ணு தானா, சரியான குருவோட கையில நீங்க மாட்டணும், அவ்வளவுதான். அவர் என் கையில, சாரி அவர் கையில, ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். என் கையில அவர் மாட்டினாரு. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், இன்னைக்கு அவர்கிட்ட தெரியாதது இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் சார். உங்க மேல எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. ஏன்னு தெரியுமா, காலையில இருந்து 5 மணி வரைக்கும் என்ஜினியரிங் டிராயிங் டிசைன் போட்டு முடிப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை வரைவோம், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டைஸை ஃபுல்லா வரைவோம். இதுதான் ப்ரொசீஜர். சாயந்தரம் கஸ்டமர் எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு கம்பெனி பேங்க் எல்லாம் முடிச்சுட்டு வருவார். 5 மணிக்கு வருவார். வந்துட்டு கரெக்டா அவருக்கு தெரியும் நாங்க எப்ப கிளம்புவோம்னு. அந்த டைமுக்கு தான் வருவார். உள்ள வந்த உடனே எனக்கு பகிர்க்கு இன்னைக்கு ஏதோ பிளான் வச்சிருப்போம்ல நம்ம ஒரு பேச்சுலரா. உள்ள வந்த உடனே காம்பனன்ட் டிராயிங்கை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வரிசை ஒவ்வொன்றா அழிப்பார். அது அழிக்கிறதே நமக்கு வலிக்காது, ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கும். ஒவ்வொரு லைனா போட்டு கடைசியில நம்ம டிசைனே இருக்காது, அங்க டோட்டலா வேற டிசைன் இருக்கும். எனக்கு பார்த்துட்டு இப்ப இதுக்கு இந்த டிசைனுக்கு ஓனர் யாருன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி அதுதான் சொல்லி கொடுத்தல், கற்றுக் கொடுத்தல். அது அப்ப புரியாது. பைக்ல உட்கார வச்சுட்டு
ஜெயலட்சுமில இருந்து ஹரிதா கிராமர் வரைக்கும் பின்னாடி வண்டி அவர் ஓட்டிட்டே போவாரு. நிறைய நேரங்கள்ல செகண்ட் கியருக்கு மேல போக மாட்டாரு. நான் நிறைய நேரங்கள்ல சொல்லணும் அதை. அவருக்கு அவ்வளோ அவர் வேற அவரை பத்தி இப்படி ஒரு விழா பண்ணணும்னா இதை விட ஒரு 10 மடங்கு பெரிய விழா பண்ணணும். அவர் ஒரு ஜீனியஸ். ஆக்சுவலா எனக்கு MBA பாடம் நடத்திருக்காரு அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவார் இல்லையா, அப்ப நிறைய பேசுவார் இண்டஸ்ட்ரி பத்தி, பிசினஸ் பத்தி. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெஷ் கிராஜுவேட் இல்லைங்களா. அந்த டைம்ல அவர் பேசினது ஒரு MBAங்கிறது நான் இண்டஸ்ட்ரி வச்ச போது புரிஞ்சது. அதுக்கு ஒரு 15-20 வருஷம் அந்த மெச்சூரிட்டி தேவைப்பட்டது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி த டே 1 இன் ஜெயலட்சுமி இஸ் மை த ஃபென்டாஸ்டிக் டே. அங்கிள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஓவரா எக்ஸைட் ஆயிட்டு கடைசியில இவ்வளவுதானா அப்படின்னு ஆயிருக்காங்க? நிறைய இருக்கு. ஒண்ணு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறமா கடைசியில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்யலாம். இப்போ சில நேரங்கள்ல நான் நேத்து கூட பிரபு வந்திருந்தாரு. வந்துட்டு நீங்க இன்ஸ்பயர் ஆகிற ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டாரு. நான் என்னோட மாஸ்டர்னு சொன்னேன். என்னோட மாஸ்டர்னு சொல்றது என்னோட குரு ஏத்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் காரணம். 2012 I decided to take art and design as my full-time life. ஒரு ஆண்டர்பிரனரா இருந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து டோட்டலா வேற ஒரு லைஃப் நான் எடுக்கிற தைரியம் ரொம்ப தேவைப்பட்டது. I watched more than few thousand videos, few thousands, not 1 or 2. டவுன்லோட் பண்ணது மட்டுமே அவ்வளோ. அதுல நிறைய ரிப்பீட்டடா நான் வாட்ச் பண்ணிருக்கேன் வீடியோஸ். ஏன்னா இன்ஜினியரிங்ல இருந்து டோட்டலா இந்த பக்கம் வரும்போது ஒரு ஷிஃப்ட், ஒரு பேரடைம்லேயே ஒரு ஸ்விஃப்ட் இருக்கும்போது யூ நீட் லாட் ஆஃப் நாலேஜ் அபவுட் த மீடியம், அபவுட் த சோ கால் ஸ்டைல்ஸ். எனக்கு நிறைய கத்துக்க வேண்டி இருந்தது. நைட் அண்ட் டே, ஒரு நாளைக்கு தோராயமா நான் 4 மணி நேரத்துக்கு மேல தூங்கினதே இல்லை அந்த காலகட்டத்தில எல்லாம். அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல எல்லாம் இவர் சும்மா இந்த இப்படி பண்ற விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் என்னால பண்ண முடியல. அப்படி இப்போ எனக்கு ஆசை என்னன்னு, என்னோட கடைசி ஆசை லைஃப்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் குரு வரைகிறத நான் பின்னாடி உட்காந்து பார்க்கணும். வேற ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு சிலையை வரைகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணோட லிப்ஸ் வரைவாரு. அந்த இடத்துலயே நம்ம செத்துடலாமான்னு இருக்கும். அப்படி ஒரு அழகு இந்த உலகத்துல நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஒரு பெண்ணை கூட நான் பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு அழகா அந்த லிப்ஸை திருத்தமா வரைவாரு. இன்னைக்கு காலையில அவருக்கு விரல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. ஏன்னா ஒரு கலைஞனோட சொத்து இந்த கட்டை விரல். இது எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு தெரியும். அதனால ஐ ப்ரே காட் he has to live long. That's all sir. எல்லாமே ரொம்ப எமோஷனலா இருக்கா? கொஞ்சம் ஜாலியா ஏதாவது ஜாலியா கேளுங்கப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் டெஸ்ட். சிச்சுவேஷன் டெஸ்ட். ஓகே ஓகே. சோ உங்க ட்ரீம் டெஸ்டினேஷன் என்ன? ட்ரீம் டெஸ்டினேஷன் இந்த உலகத்துல ஒரே ஒரு இடம். எனக்கு சாவே கிடையாதுன்னு நம்புறேன் நானு. எனக்கு டூரிஸ்ட் பிளேஸ் அது வரேன். எனக்கு சாவே கிடையாதுன்னு நம்புறேன். ஏன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு காலைல ஒரு விஷயம் சொன்னாரு. நம்மெல்லாம் வந்து கொண்டையராஜு பரம்பரை ஓவியர்கள்னு நீ சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இன்னைக்கு தான் அந்த வார்த்தையே தெரியும். இனிமே நான் ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் ஐ எம் கொண்டையராஜு பரம்பரை ஓவியர் அப்படின்னு. விஷயம் என்னன்னா, இங்க டிசைனர்ஸ் இருக்காங்க. எப்போ நம்ம விதைய அவங்களுக்குள்ள போட்டுட்டோமோ அது விருட்சமா பெரிய ஒரு மரமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில என்னோட ஒவ்வொரு பிரதிகளுமே நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லேர்ன் த ரூல்ஸ் அண்ட் பிரேக் த ரூல்ஸ். ஸோ எங்கிட்ட நீங்க கத்துக்கிறது ஃபுல்லா லேர்ன் த ரூல்ஸ் தான். நான் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி தருவேன். பட் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நீங்க எவ்வளவு சீக்கிரமா ட்ரை பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க கண்டிப்பா வளர முடியும். இன்னொன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறது, ஐ வாண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் டு ஓவர்டேக் மீ. என்னை தாண்டி போயிருங்க நீங்க. நான் ஒன்லி லேடர் தான். என்னோட குரு எனக்கு என்ன சொன்னாரோ அதே தான். என்னோட இந்த உயிர் என்னோட கிராமத்துல தான் அடங்கணும். ஆனா நான் என்னோட கான்டினென்ட், எத்தனை கான்டினென்ட் இருக்கோ எல்லாத்துலயும் என்னோட கால் தடம் படணும்னு ஆசைப்படுறேன். ஆஸ் அ டிராவலர் ஒரு பேக்கை தூக்கி போட்டுட்டு ஒரு 10 வருஷம் நான் சுவிட்சர்லாந்துல வாழணும்னு ஆசைப்படுறேன் மனைவியோட. எந்த வித டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, டோட்டலா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு. ஸோ இன்னொரு 10 இயர்ஸ்க்குள்ள அது நடந்துரும்.
ஐ வில் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்ட் ஆல் மை ரிலேஷன்ஷிப்ஸ். இப்ப என்னை வேண்டான்னு சொல்ற உறவுகளுக்கு நான் சொல்லிக்கிற பதில் இதுதான். நீங்களே நினைச்சாலும் என்னை ரீச் பண்ண முடியாது இன்னும் ஒரு 10 years கழிச்சு. ஸோ ஒரு 2 more questions இருக்கு அதுலயே. ப்ளீஸ். ஸோ அதுலயே வந்து இப்போ ட்ரீம் டெஸ்டினேஷன் சுவிட்சர்லாந்து சொன்னீங்க. சுவிட்சர்லாந்துல நாங்க சாய்ஸ் தரோம் யாரை கூட்டிட்டு போறதுன்னு. ஸோ நீங்க 1 day டைம் இருக்கு. 1 day சுவிட்சர்லாந்துல ஒருத்தரை கூட்டிட்டு போனோம், 3 திங்ஸ் எடுத்துட்டு போனோம். 3 திங்ஸ் எடுத்துட்டு போனோம் சுவிட்சர்லாந்துல 1 day 1 person. நீங்க யாரை கூட்டிட்டு போவீங்க, என்ன பண்ணுவீங்க, என்ன திங்ஸ் எடுத்துட்டு போவீங்க? அப்புறம் அந்த 1 dayல நீங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஒரு சின்ன பேக், கண்டிப்பா ஒரு பேக். எனக்கு ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னோட மவுத் ஆர்கன், அஃப்கோர்ஸ் மை டார்லிங். வேற என்ன லிஸ்ட்ல வேற எதுவும் இல்லைல? 3 திங்ஸ் அங்கிள், என்ன பண்ணுவீங்க? ஒரு பேக், ஒரு மவுத் ஆர்கன். I can do wonders with this. ஒரு குச்சி, a long stick. அவ்வளவுதான், எனக்கு இது போதும். இந்த டேவை நீங்க ஒரே ஒரு டே தான் இருக்கு சுவிட்சர்லாந்து, என்ன பண்ணுவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க? நீங்க ஒரு இதுவரைக்கும் மனிதனோட கால் தடமே படாத ஒரு பீச் இருக்குல்ல, ஒரு மனித கால் தடமே படாத ஒரு மலை முகடு இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்கள்ல நின்னு நீங்க என்ன பண்ண முடியும்? ஓன்னு கத்த முடியும்ல, கத்துவேன். அங்கிள் ஒரு ஃபன் क्वेश्चन, அத நான் சொல்றேன். நீங்க பண்ணதுலயே மிஸ்டீவியஸான திங் எது? நீங்க நிறைய அதே தான் கேக்குறீங்க நீங்க அப்படின்னா. இல்ல ஓகே, பண்ணதுலயேவா? அது ஆக்சுவலா வெளியில சொல்ல முடியாது. இந்த क्वेश्चन சாய்ஸ்ல விட்டுறேன். நெக்ஸ்ட். சோ அதுக்கு கீழ மிஸ்டீவியஸான செகண்ட் ஏ பி none of the above. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த உலகத்துல வந்து மேன்மேட் திங்ஸ் எதுனாலும் நமக்கு ஏத்த மாதிரி ரீடிசைன் பண்ணிக்கலாம், நம்ம எதுனாலும் எந்த ப்ராடக்ட்னாலும். ஆனா கடவுள் காட் மேட் திங்ஸ்னு சிலது இருக்கு, அதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அதை ஒன்னே ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைச்சா எதை சேஞ்ச் பண்ணுவீங்க, ஏன் சேஞ்ச் பண்ணுவீங்க? I reconstruct the design of society, which is எனக்கு ரொம்ப பொறுப்போட இந்த பதில் சொல்றேன். இது ஜாலியா சொல்ல முடியாத ஒரு பதில். ஏன்னா இன்னைக்கு இப்போ இந்த ஃபவுண்டேஷன்ல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஆக்சுவலா நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா அவர்கள் கைவிடப்பட்டவர்களா இருக்காங்க. ரொம்பவே அவங்களுக்கான நிறைய தேவைகளை இன்னும் போய் சேராம இருக்கு. இதை நான் கண்டிப்பா மாத்தணும்னு நினைப்பேன். என்ன அப்படின்னாக்கா, இப்போ சார் சொன்னார் இல்லையா, இன்னோவேஷன் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் கிரியேட்டிவிட்டி ஹேப்பன்ஸ் ஃப்ரம் சிம்பிள் ஸ்கிராச். நல்லா கவனிச்சுங்க, இது எல்லாமே ஒரு இன்டகிரேஷன், ரைட்? நான் பார்க்குறேன் நிறைய குழந்தைகளோட இப்போ நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 33 நாடுகளோட குழந்தைகளோட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாட்டு குழந்தையோட நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. என் குழந்தைகளை பத்தி எனக்கு எப்பவுமே கவலையே கிடையாது. ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நான் வளர்க்கவே கிடையாது. அவங்க வளர்றாங்க, அவ்வளவுதான். அவங்க வளர்ந்துக்குவாங்க, அவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியும். தே நோ தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். அவங்க வளர்ந்துக்குவாங்க. ரொம்பவே என்னோட நானே நல்லா இருக்கேன்னா அவங்க எல்லாம் என்னோட நல்லா தான் இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த குழந்தைகள்னு வரும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு ஸ்கெட்ச் பென்சில் பார்க்காத குழந்தைகள் இருக்காங்க. ஒரு மினி டிராஃப்ட் ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் பார்க்காத குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. கதை புத்தகங்கள் பார்க்காத குழந்தைகள் இருக்காங்க. இவங்க கிட்ட நான் நிறைய போய் சேரணுங்கிறதுக்காக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மூலமா லாஸ்ட் வீக் கூட வில்லியன் எழுத்தாளர் கூப்பிட்டு பேசணும். இந்த மாதிரி நிறைய பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது மேல வரணுங்கிற அவசியமும் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா இது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா What is your recent fantasy? Recent fantasy. எனக்கு ஆக்சுவலா நான் வந்து ஒரு மாதிரி ஆளு. எப்படின்னாக்கா, ஒரு நண்பர் திடீர்னு வந்து கேட்டார், உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல நடந்திருக்கல, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னாரு.
என்னோட டைரி எடுத்து மேலே போட்டேன். டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான், டெய்லி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மாதிரி இது எப்படின்னா, நீங்க ஒரு வாழ்க்கையில ஒரு நிலைக்கு போகும்போது, நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நினைக்க வேண்டாம், இது மட்டும் நான் சொல்லிக்கிற விரும்புறேன். மனிதர்கள் மொத்தம் 4 வகையா இருக்கு. இந்த முதல் வகை வந்து செடி வளர்க்க மாட்டாங்க, பிராணிகளை வளர்க்க மாட்டாங்க. அவங்க மணிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் அவங்க வாழ்க்கை பூரா சுத்திட்டே இருப்பாங்க. வீடு, பணம், காசு, நகை, நட்டு, இதுக்குள்ள மட்டும் அவங்க மொத்த வாழ்க்கையும் அதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். கண்டிப்பா நான் அது இல்லை. இரண்டாவது வகை இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தியானம்னா என்னன்னு தெரியும், அவங்க செடி கொடியெல்லாம் வளர்ப்பாங்க, ஓரளவு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். இந்த மாதிரி பீப்புள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு அப்பப்போ போய் வருவாங்க, பார்ட் டைமா. இந்த தேர்ட் கேட்டகரி தான் இப்ப நான் உங்ககிட்ட பேச போறேன். இங்க நிறைய பேர் அவங்க தான் இருக்கீங்க, கலைஞர்கள். அவங்க எல்லாமே பிறக்கும் போதே வரம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையதான் அது. உங்க குழந்தை ஓரளவு வரையுது, பாடுது, இல்ல நடனம் ஆடுதுன்னா நீங்க அவங்கள செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா தே ஆர் பிளஸ்ட், ஏதோ ஒன்று வரம் வாங்கி வந்திருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டோம்னா 3வது கேட்டகரிக்கு டைரக்டா போயிடுவாங்க. இது என்ன கொடுமைன்னா, இந்த 3வது கேட்டகரி குழந்தைங்க கொஞ்சம் பசில்ஸ், இந்த உலகத்துல வாழ்றதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே பொருள் தன்மையா பார்க்கவே மாட்டாங்க, எல்லாத்தையும் மெட்டீரியலிஸ்டிக்கா அவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்க உலகம் வேற, இந்த கலைஞர்களோட உலகம் வேற. இந்த கேட்டகரியில நான் மாட்டினதுனாலதான் என்னால சில நேரங்கள்ல என்னோட ஃபேமிலிக்கோ என்னோட சில மெட்டீரியலிஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நான் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் புரியாது. இப்பவும் அவங்க சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்து வாழ்ந்து வந்ததெல்லாம் முதல் மனிதர்களை, 2வது மனிதர்களே எப்பயாவது தான் பாக்குறாங்க. நான் ஆல்ரெடி பிறக்கும் போதே நான் 3வது மனிதன். இந்த 4வது மனிதனா என்னோட பயணத்தை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கேன். தட்ஸ் என்லைட்டன்ட் சோல். ஒரு ஞானம் அப்படிங்கிற விஸ்டம்ங்கிற அந்த பயணத்தை நோக்கி நான் நகர்ந்துட்டு இருக்கேன். அது ஒரு க்ஷணத்துல நடக்கிற ஒரு விஷயம். அது எனக்கும் இந்த வாய்ப்பு இந்த பிறவியிலே கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பிக் ஆன்சர், ரைட்? நீங்க நிறைய பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அங்கிள். உங்களோட ஃபேவரட் ப்ராஜெக்ட்னா எதை சொல்லுங்க? நான் வந்து நேம் எனி வேர்ல்ட் பிராண்ட் கார்ஸ், எல்லா கார்லயும் என்னோட ஒர்க் இருக்கு. அதுல நான் இப்போ ஆசைப்படுறது அப்படின்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற லம்போகினில ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆடி, பென்ஸ், மெர்சிடிஸ், மிட்சுபிஷி எல்லா கார்லயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். முக்கியமா இன்டீரியர்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் ஐபி பீம் அசம்பிளிஸ் அதுல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா இது எல்லாத்துக்குமே அந்த பிராண்டை பொறுத்து நான் யோசிச்சு வேலை பார்த்ததுல ரொம்ப பெருமையா சொல்லிக்கணும் அப்படின்னா, ஆப்பிள் லேப்டாப்போட ஆப்பிள் லோகோ இருக்கு இல்லைங்களா, ஆப்பிள் லோகோ. அந்த லோகோ வந்து அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் உயிரோட இருந்தாரு. Steve Jobs have personally given to my boss, Casey Chuang. Casey Chuang வந்து is a world renowned designer actually. என்னோட சிங்கப்பூர் கம்பெனி. எங்க எம்டி ரூம் வந்து இதுல பாதி இருக்கும் ஆக்சுவலா. ஒரு சைனீஸ் எம்டி. இந்த ரூம்ல பாதி, இந்த ஹால்ல பாதி இருக்கும். அந்த ரூம்குள்ள வருஷத்துக்கு ஒருத்தர்ல 2 பேர் தான் உள்ளே போக முடியும். அவ்வளோ பெரிய ஆள் அவரு. கிட்டத்தட்ட ஒரு 30 கண்ட்ரீஸ்ல அவரோட கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஐ வாஸ் ஹெட்டிங் த டீம் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் ஃபார் 30 கண்ட்ரீஸ்ல இருக்க கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் ஹெட்னா நான் தான். ஸோ அந்த மாதிரி ஆளே வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை தான் உள்ள போக முடியும். ஒன் ஃபைன் டே ஐ மெட் ஹிம் இன் டாய்லெட். நான் சைனீஸ் பேசுவேன், தமிழ் மாதிரியே தான் சைனீஸ் பேசுவேன். நான் சைனீஸ் பாடுவேங்கிறதுனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைய. ஸோ அதனால கூப்பிட்டு ஹேவ் அ ஜாப் ஃபார் யூ சைனீஸ்லேயே சொன்னார். உடனே உள்ள போனேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா எ பேலஸ், எ ரியல் பேலஸ். அந்த மாதிரி ஒரு பேலஸ்ல கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த ஜாப் வந்து ஹைலி ப்ரிசிஷன் ஜாப். ஸ்டீவ் ஜாப் பர்சனலி ஹேண்ட் ஓவர் டு மீ. இது 2 டைமென்ஷன்ல இருக்கு, இது எனக்கு 3 டைமென்ஷன் வேணும், 2.5 டைமென்ஷன்ல வேணும் அப்படின்னாரு. அந்த ஜாப் எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்கெட்ச் சின்னதா போட்டு கையில கொடுத்துட்டு அவர் 2 மினிட்ஸ் என்கிட்ட பேசினாரே, அவருக்கு சில கோடி லாஸ். அப்படியால அவரு. நான் உள்ள வாங்கிட்டு போயிட்டு நான் ஒர்க் பண்றேன். 3 டேஸ் கழிச்சு ஐ கேம் அவுட் வித் சம் ஆப்ஜெக்ட், ஒரு டிசைன் போட்டு எடுத்து வரேன். அவரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு 3 மந்த்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு 4-5 டிசைன் போட்டுட்டே இருந்தேன். நம்பவே மாட்டீங்க, இப்ப நீங்க உங்க ஆப்பிள் போன்ல நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லா 2.5D லோகோ இருக்கு இல்லையா, உங்க ஆப்பிள் போன்ல இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை, என்ன போல ஒரு டிசைனர். என்ன மாதிரி அவரு ஒரு 15 பேர்கிட்ட கொடுத்துருக்கிறார் ஸ்டீவ் ஜாப்ஸ்.
அதுல இருந்து அவர் ஒரு டிசைன் தான் அவர் எடுத்திருக்கிறாரு. யாரோட டிசைன் எடுத்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இட் மே பி மை டிசைன், தட்ஸ் ஆல். ஸோ ஆப்பிளோட மொபைல்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம் தானே, சொல்லிக்கலாமா? ஓகே, ஃபைனல் கொஸ்டின். ஸோ நீங்க கடைசியா கண்ட கனவு தூங்குறப்போ? அன்னைக்கா? அன்னைக்கு இல்ல இல்ல அன்னைக்குதான் சொல்றேன். அந்த கனவு பெரிய கனவு தான். எல்லாருக்கும் கனவுகள் தான் வாழ்க்கையை எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கும் என் வைஃப்க்கும் ஒரு கனவு உண்டு. இந்த ஹொசூருக்கு ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா பூ, இந்த அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப், மனிதர்கள், இன்னும் நிறைய சொல்ல முடியும். இப்போ அடுத்த ஏரால டைட்டன், அசோக் லேலண்ட், டிவிஎஸ், இப்படி இந்த நியூ ஜெனரேஷன் சொல்ல போற பிராண்ட் இஸ் பைரவி. ஸோ அதுதான் என்னோட கனவு. இந்த ஊர்ல ஏர்போர்ட் வரப்போகுது. அதுல வர்ற ஒவ்வொரு ஃபிளைட்லயும் பைரவிக்காக ஒரு 10 பேராவது வருவாங்கன்னு நான் நம்புறேன், ஒவ்வொரு ட்ரிப்லையும். இது ஒரு 4 செவத்துக்குள்ள பேசுற ஒரு கனவா இல்ல, இது நான் ஒவ்வொரு நாளும் கண்டுட்டு இருக்க கனவு. அதுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நானும் என்னோட மனைவியும். இது எதுக்காக இந்த இப்படி ஒரு பெரிய கனவு அப்படின்னா, நல்லா கவனிங்க. கலைஞர் கருணாநிதி உயிரோட இருக்கார். ராஜீவ்காந்தி அசாசினேஷன் டைம் இப்போ ஒரு இன்டகிரேட்டட் யூனிவர்சிட்டி ஒன்று பண்ணணும் அப்படின்னு புதிய கல்விக் கொள்கையை இப்ப பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இதை 1989ல மருது ஓவியர் மருது, ட்ராட்ஸ்கி மருது, அவர் தான் முதல் கம்ப்யூட்டர் தமிழ்நாட்டில் வாங்கினவர், ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட். அவரோட கூட்டமா உட்காந்து ஒரு பெரிய குழுவா உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு நீங்க ஹாலிவுட்ல பாக்குற ஆஸ்கார் அவார்ட் வாங்குற ஒவ்வொரு நாமினியும் அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டில இருந்து வந்தவங்க தான். அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டில இருந்து வந்தவங்க 80% இருக்காங்க. அப்படி என்ன அந்த யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னா, இட்ஸ் அன் இன்டகிரேட்டட் யூனிவர்சிட்டி. அது வந்து மியூசிக் இருக்கும், ஆர்ட் இருக்கும், ஃபேஷன் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், என்ன நேம் எனி எல்லாமே இருக்கிற ஒரு இன்டகிரேட்டட் யூனிவர்சிட்டி. ஃபைனல் இயர்ல they all join and make one project, a big project. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியை வந்து நீலாங்கரை கிட்ட ஒரு பெரிய இடம் பார்த்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப டாக்டர் கலைஞர் வந்து அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துடுறாரு. கொடுத்த ஒரு மாதத்துக்குள்ள ராஜீவ்காந்தி அசாசினேஷன் நடக்குது. அவரோட 356ல அவரோட ஆட்சி கவிழ்ந்துருது. அந்த ஃபைல் அப்படியே கிடப்புல போட்டிருக்காங்க. இதை நான் ஒரு வாட்டி நான் ட்ரீம் பண்ண ஒரு விஷயம். இது என் கனவுல, சத்தியமா கனவுல வந்து இது போல ஒண்ணு. இது அவரோட இன்டர்வியூ, லைவ் இன்டர்வியூ நான் பாக்குறேன். இது என்னோட கனவாச்சே, இது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு அதெல்லாம் சொல்ல முடியாது, கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். இப்படியும் ஒரு மனிதனுக்கு ஒரு கனவை கடத்த முடியுமா அப்படின்னா முடியும். அது என்னோட குரு சொல்லுவாங்க. இந்த பிறவியில நீங்க ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்க இல்லையா, இந்த இதை நீங்க செய்யலைன்னா நான் குருவா நான் கனவுல வருவேன் அப்படிம்பாரு. அதெல்லாம் உண்மையா பையன் நடக்குது. அப்பயும் செய்யலைன்னா அடுத்த பிறவிக்கும் வருவேன் பாரு. இது எத்தனாவது பிறவின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பிறவியில டெஃபினட்டா ஒருவேளை இதை நான் பண்ணலைன்னா என் பிள்ளைங்க பார்த்துப்பாங்க. That's all. Thank you.